டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவையில் திமுக பாஜக எம்பிக்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கை பேரிடர் பாதிப்புகளை சமாளிக்க தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என திமுக எம்பிக்கள் தரப்பிலிருந்து மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதில் தமிழ்நாட்டுக்கு மாநில பேரிடர் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய் பதிலளித்திருக்கிறார். இதனால் மக்களவையில் திமுக மற்றும் பாஜக எம்பிக்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கான வெள்ள நிவாரணம் தொடர்பாக மக்களவையில் திமுக மற்றும் பாஜக எம்பிக்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக பொருளாளர் TR பாலு பேசி வருகிறார் மக்களவையில். அதனை பார்த்து வருகிறோம். 2 crore people have take asylum in the. What do you mean? Why do you interfere? Please sit down. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, வெள்ள நிவாரணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தரப்பிலிருந்து ஏற்கனவே பல தரப்பு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்ப மக்களவையிலும் அந்த விஷயம் அங்கு சென்றிருக்கு. இதனால பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக எம்பிக்களுக்கு இடையே கடும் வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. என்ன விவரம் கணபதி? இன்று மக்களவையிலே கேள்வி நேரத்தில் தமிழ்நாடு புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு போதிய நிவாரணம் கொடுக்க வேண்டும் என தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார்கள். முதலிலே திமுகவை சேர்ந்த ராசா, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, பிற மாநிலங்களைப் போல சமமாக நடத்தப்படுவதில்லை, தமிழ்நாட்டுக்கு நிதி அளிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அப்போது மத்திய அமைச்சர் நித்யானந்த் ராய், தமிழ்நாட்டிலே மாநில பேரிடர் நிவாரண நிதியில் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிதியை தமிழ்நாடு அரசு பயன்படுத்திக் கொள்ளட்டும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி உள்ளிட்டோரும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்கள். மத்திய குழு பார்வையிட்ட பிறகுதான் நிவாரணம் வழங்குவது என்ற நடைமுறையை மாற்ற வேண்டும் என கணேசமூர்த்தி தெரிவித்தார். இதையடுத்து திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு எழுந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலே குழு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்வையிட்டது. பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் அந்த குழு தனது அறிக்கையை அளித்திருக்கும். நாங்களும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விவரங்களை தெரிவித்திருக்கிறோம் என்று தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை என்பதை விளக்கி கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே நீங்கள் தேவையற்ற கேள்விகளை கேட்கிறீர்கள் என மத்திய அமைச்சர் முருகன் சொன்னதாகவும், அதற்கு TR பாலு மிகவும் கோபமடைந்து, நீங்கள் அமைச்சராக இருக்க தகுதியற்றவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க தகுதியற்றவர் என அவரை விமர்சனம் செய்ததாகவும் சர்ச்சை எழுந்தது. உடனடியாக பாஜகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய அமைச்சரை நீங்கள் எப்படி தகுதியற்றவர் என்று சொல்லலாம், தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரை நீங்கள் அவமானப்படுத்தி விட்டீர்கள் என ஆக்ரோஷமாக குரல் எழுப்பி TR பாலு மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள். மிகுந்த சலசலப்புக்கிடையே இந்த விவகாரம் சர்ச்சையில் முடிந்திருக்கிறது. தற்போது சபாநாயகர் தலையீடு காரணமாக அந்த சர்ச்சை தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு அடுத்த கேள்விக்கு மக்களவை அலுவல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று மக்களவையிலே தமிழக வெள்ள நிவாரணம் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்ட போது மத்திய அமைச்சர் முருகனை அவமரியாதையாக பேசியதாக கடும் சர்ச்சை எழுந்துள்ளது. TR பாலு மீது இந்த குற்றச்சாட்டை பாஜக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி கடும் கண்டனம் தெரிவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெள்ள நிவாரணம் தொடர்பாக மக்களவையில் பாஜக மற்றும் திமுக எம்பிக்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.